ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜீனத் கார்டன் அண்ட் சமையல். இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா ப்ரெட் ரோஸ்ட்டு தான் செய்ய போகிறோம். அதுக்காக நாங்கள் 6 பீஸ் ப்ரெட் துண்டு எடுத்துருக்கோம். இது கூடவே 3 முட்டை, ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சது, ஒரு தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கினது, 2 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், கொத்தமல்லி இலை அதுவும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம். இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துட்டிங்க. இப்போ வாங்க எப்படி ப்ரெட் ரோஸ்ட் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துருக்கோம். இப்போ இந்த பவுலில் இந்த 3 முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம். 3 முட்டையும் நம்ம உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ முட்டை நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இப்போ முட்டை நல்லா அடித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கால் டீஸ்பூன் அளவுக்கு, சின்ன ஸ்பூன் அளவுக்கு நம்ம பெப்பர் போட்டுக்கலாம். அதேமாதிரி கொஞ்சமாக மஞ்சத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி, பச்சை மிளகா பசங்க ரொம்ப காரம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க. அப்படி காரம் சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். நல்லா வாசனையாக தான் இருக்கும். இப்போ கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். பொண்ணு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ப்ரெட் ரோஸ்ட்டு செய்கிறதுக்கு நம்ம தோசைக்கல் காய வச்சுக்கலாம். இப்போ நம்ம தோசைக்கல் வச்சாச்சு. தோசைக்கல் பாருங்கள் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ எண்ணெய் தடவிக்கலாம். கல் ஃபுல்லாக நம்ம எண்ணெய் தடவியாச்சு. இப்போ நம்ம அடித்து வச்சுக்கிற முட்டையில் ஒரு பீஸ் ப்ரெட் எடுத்து அதே மாதிரி முக்கி எடுத்துடலாம். இதுமாதிரி முக்கி எடுத்து நம்ம தோசைக்கல்லில் வச்சிட வேண்டியது தான். இந்த மாதிரி இஞ்சி துண்டு ப்ரெட் அதே மாதிரி எடுத்து இன்னொரு சைடு வைக்க வேண்டியது. வச்சுட்டோம். வைக்கும்போது பார்த்திங்களா வெங்காயம் தக்காளி எதுவுமே ப்ரெட்டில் ஒட்டவே இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா இது மாதிரி லைட்டாக ஸ்பூனில் நம்ம எடுத்து ப்ரெட் மேலே அப்படியே அப்ளை பண்ணிட வேண்டியது தான். சின்ன பசங்களுக்கு கூட செய்யலாம். வீட்லேயே அவங்க பசங்க நம்ம எதாவது வெளியெல்லாம் போனோம்னா பசங்களே இதேமாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். அதேமாதிரி பேச்சுலர் பசங்களுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். இந்தமாதிரி அவங்க ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகணுன்னா கூட, இல்லை காலேஜுக்கெல்லாம் போகணுன்னா கூட அவங்க காலையில் லஞ்ச் இதேமாதிரி நீங்கள் அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லைனா ஸ்நாக்ஸ் கூட, ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட நீங்கள் இதுமாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அவங்களே செய்யலாம். ஈஸியாக தான் இருக்குது. ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம்.
நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டதுக்கப்புறம் இந்த சைடு அதே மாதிரி வெங்காயம்லாம் எடுத்துதா பார்த்தீங்களா. இப்போ 2 சைடும் நம்ம வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் வச்சாச்சு. இந்த சைடு நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். நம்ம வந்து ஒன்று கூட திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு நல்லா முட்டை வேகிறது தான். முட்டை வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துட வேண்டியது தான். நீங்கள் வந்து ப்ரெட் ரோஸ்ட் எல்லாம் வந்து இனிப்பில் செய்வீங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் வெங்காய தக்காளிலாம் போட்டு மசாலா செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸு கூட இதேமாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதேமாதிரி பசங்களுக்கு நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தாங்கன்னா மிளகா வந்து பச்சை மிளகா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. அவங்க வந்து காரமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்கல்ல, அதனால் வந்து நீங்கள் வந்து கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்க வேண்டியது தான். இதே மாதிரி மீதி இருக்கிற 4 ப்ரெட்டும் நம்ம முட்டையில் முக்கி ப்ரெட் ரோஸ்ட்டாக எடுத்துட வேண்டியது தான். இப்போ நம்ம வந்து ப்ரெட் ரோஸ்ட் எல்லாம் சுட்டு முடிச்சாச்சு. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, அதேமாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கூட பசங்களுக்கு எதுவுமே பசங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படி ஏதாவது நீங்கள் சொன்னேன்னா காலையில் வந்து அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் இந்தமாரி ப்ரெட் ரோஸ்ட்டு கூட செஞ்சு கொடுக்கலாம். காலையில் இனிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குல்ல, அதனால இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம வந்து எங்கேயாவது வெளியே கிளம்பணுமா, லேட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் இதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். பசங்களுக்கும் பிடிக்கும், வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கீழே இருக்கிற பெல்லும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு ஃபோனுக்கு வந்து சேரும். மறக்காமல் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க காய்ஸ். பாய் காய்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.